பரிகாத்தான் நேஷனல் தலைவர் பதவியில் இருந்து முகைதீன் யாசின் ராஜினாமா செய்தது யாரும் எதிர்பார்த்திராத ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்று பெர்சாத்து நிறுவன உறுப்பினர் ரெட்ஜ்வான் யூசுப் தெரிவித்துள்ளார். இது கூட்டாளிகள் மற்றும் விமர்சகர்கள் இருவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்திய கணக்கிடப்பட்ட நடவடிக்கை என்று அவர் புகழாரம் சூட்டினார். பெர்லிஸில் அண்மைய அரசியல் கொந்தளிப்பால் முன்னாள் பிரதமரின் முடிவு தூண்டப்பட்டது என்ற கூற்றுகளை ரிட்ஜ்வான் நிராகரித்தார். அதற்கு பதிலாக முகைதீன் நீண்ட காலமாக பரந்த திட்டத்தின்படி செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். பரிகாத்தான் நேஷனல் தலைவர் பதவியில் இருந்து விலகுவதன் மூலம் முகைதீன் பெர்லிஸ் நெருக்கடி ஒரு தேசிய பிரச்சனையாக மாறுவதை தடுத்தார். அதே நேரத்தில் பெர்சாத்து தலைவர் பதவியில் இருந்து தன்னை பதவி நீக்கம் செய்ய முயற்சிக்கும் கலகக்காரர்களின் முயற்சிகளையும் அவர் முறியடித்துள்ளார். இதையெல்லாம் அவர் ஒரு பேனாவால் செய்தார் என்று தொழில் முனைவோர் மேம்பாட்டுத்துறை முன்னாள் அமைச்சரும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான அவர் எஃப்எம்டியிடம் தெரிவித்துள்ளார். முகைதீனின் ராஜினாமா பரிகாத்தானுக்கு மக்களின் ஆதரவில் அதன் தாக்கத்தை கவனமாக புரிந்து கொள்ளாமல் செய்யப்பட்ட ஒரு சூதாட்டம் என்று கட்சியின் தகவல் மற்றும் இளைஞர் பிரிவு தலைவர்கள் உட்பட பாஸ் கட்சியில் உள்ள சில தரப்பினரின் குற்றச்சாட்டுகளையும் ரெட்ஜ்வான் நிராகரித்தார். மாறாக இந்த ராஜினாமா பெர்சாத்துவை வலுப்படுத்துவதில் தனது சக்தியை முகைதீன் செலுத்துவதற்கு அனுமதித்துள்ளது என்று கூறினார். ராஜினாமா செய்வதன் மூலம் பரிகாத்தானை வழிநடத்தும் சுமையை முழுவதுமாக பாஸ் கட்சியின் தலைமையின் மீது மாற்றியுள்ளார் என்று அவர் மேலும் கூறினார். 2018 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரை அலோர் காஜா நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ரிட்ஜ்வான் அடுத்த பொதுத் தேர்தலில் மலாய்க்காரர் அல்லாத வாக்காளர்களை ஈர்க்கும் பணி இப்போது பாஸ் கட்சியின் தோள்களில் என்பதால் அதில் சிரமம் இருக்கும் என்றும் சுட்டிக்காட்டினார். பாஸ் பரிகாத்தானின் தலைமை பொறுப்பை ஏற்க தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளது. எனவே முகைதீன் தலைமை இல்லாததால் மலாய்க்காரர் அல்லாத வாக்காளர்களை கட்சியை கடந்து பரிகாத்தானை ஆதரிக்க செய்யும் திறன் கேள்விக்குறியாகவே உள்ளது என்று அவர் தெரிவித்தார். வாகன ஆய்வு முன்பதிவு செயலாக்க கட்டணம் நாளை ஞாயிற்றுக்கிழமை முதல் 3 வெள்ளி 50 காசிலிருந்து 5 வெள்ளியாக உயர்த்தப்படுவதாக புஷ்பாகாம் அறிவித்துள்ளது. இந்த திருத்தம் அதன் ஆன்லைன் முன்பதிவு முறையை மேலும் நிலையானதாகவும் வெளிப்படையானதாகவும் வாடிக்கையாளர்களுக்கு ஏற்றதாகவும் மாற்றுவதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதி என்று அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. 2017 ஆன்லைன் முறை அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து தற்போதுள்ள செயலாக்க கட்டணம் மதிப்பாய்வு செய்யப்படவில்லை என்றும் தெரிவித்தது. தற்போதைய வாகனத்துறையின் தேவைகள் மற்றும் பயனர் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப இந்த அமைப்பு பொருத்தமானதாக இருப்பதை உறுதி செய்ய இந்த சரி செய்தல் அவசியம் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. புதிய முன்பதிவு முறையின் முழு விவரங்கள் அடுத்த திங்கட்கிழமை அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தகவலுக்கு பொதுமக்கள் புஷ்பாகாம் வாடிக்கையாளர் சேவை மையத்தை 0351017000 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மலாக்கா டுரியான் துங்காலில் சுட்டுக் கொல்லப்பட்ட 3 பேரின் குடும்பத்தினர் நவம்பர் 24ஆம் தேதி துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட போலீசார் மீது நடவடிக்கை எடுப்பது உள்ளிட்ட 5 கோரிக்கைகளை கோடிட்டு காட்டும் ஒரு குறிப்பாணையை காவல்துறை தலைவர் காலித் இஸ்மாயிலிடம் ஒப்படைத்துள்ளனர். சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை கைது செய்ய வேண்டும், கொலை விசாரணை நடந்து கொண்டிருக்கும் வரை அவர்களின் பணி நீக்கம் செய்ய வேண்டும், மலாக்கா காவல்துறை தலைவர் ஜுல்கைரி முக்தாரை இடமாற்றம் செய்ய வேண்டும் அல்லது இடைநீக்கம் செய்ய வேண்டும் என்று தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். ஆதாரங்கள் அளிக்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்த வேண்டும், பொய்யான அறிக்கைகள் வழங்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்தும் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் குடும்பங்கள் கோரின. குடும்பங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வழக்கறிஞர் ஜைத் மாலேக் இந்த வழக்கு மற்ற விசாரணைகளில் இருந்து வித்தியாசமாக நடத்தப்படுவதாக கூறினார். குற்றவியல் சட்டத்தின் பிரிவு 302 கீழ் கொலைக்காக வழக்கு விசாரிக்கப்பட்ட போதிலும் சம்பந்தப்பட்ட போலீசார் கைது செய்யப்படவில்லை அல்லது பணியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்படவில்லை என்று அவர் தெரிவித்தார். பொதுமக்கள் சம்பந்தப்பட்டிருந்தால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும். இருப்பினும் இந்த வழக்கில் உயிர்கள் இழந்த போதிலும் சம்பந்தப்பட்ட பணியாளர்கள் இன்னும் பணியில் உள்ளனர் என்று அவர் புக்கிட்டமான் கூட்டரசு காவல் தலைமையகத்திற்கு வெளியே நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் இதனை தெரிவித்தார். லாவாஸிலிருந்து சரவாக்கில் உள்ள லிம்பாங்கிற்கு 14 பேருடன் பயணித்த ஒரு விரைவு படகு நேற்று காலை புரூனே கடற்கரையில் கடலில் மூழ்கியது. இருப்பினும் சுல்தான் ஹாஜி உமார் அலி சைஃபுடின் பாலம் அருகே காலை 10 மணி அளவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என்று லிம்பாங் காவல்துறை தலைவர் பரும் நியாட் தெரிவித்துள்ளார். 2 பணியாளர்கள் மற்றும் ஒரு குழந்தை உட்பட 12 பயணிகள் காயமின்றி தப்பியதாகவும், ஆனால் பலத்த அலைகளால் மோதி படகு மூழ்க தொடங்கியதால் படகு சேதமுற்றதாகவும் அவர் கூறினார்.
படகு மோதிய பிறகு படகு உரிமையாளரை தொடர்பு கொள்ள குழுவினரால் முடிந்தது என்றும் அவர் தெரிவித்தார். விரைவு படகில் கசிவு ஏற்பட தொடங்கியதால் பயணிகளை ஏற்றிச் செல்ல உதவுவதற்காக லிம்பாங்கில் இருந்து வந்த பயணிகள் படகிற்கு அவர்கள் தகவல் தெரிவிக்க முடிந்தது. பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் படகு மூழ்குவதற்கு முன்பே பாலத்தின் கீழ் தஞ்சம் புகுந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது என்று அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். புரூனே கடல் காவல்துறை 2 பணியாளர்களையும் அழைத்துக் கொண்டு புரூனேயில் உள்ள முவாரக் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று அவர்களின் வாக்குமூலங்களை பதிவு செய்ததாகவும் அவர் கூறினார். அனைத்து பயணிகளும் மற்றொரு பயணிகள் படகில் லிம்பாங்கிற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். பின்னர் குழு உறுப்பினர்கள் புரூனே கடல் காவல்துறையினரால் சரவாக்கில் உள்ள சுந்தர் கழிமுகத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டனர். அங்கு அவர்கள் ஒரு கிராம படகு மூலம் அழைத்துச் செல்லப்பட்டதாக பாரும் கூறியதாக சரவாக்கை தளமாக கொண்ட நாளிதழ் தெரிவித்துள்ளது. புரூனே காவல்துறையும் சேதமடைந்த படகை லிம்பாங்கில் உள்ள கம்போங் லிம்பாகு பினாங்கிற்கு இழுத்துச் செல்வதில் உதவியதாக அவர் மேலும் கூறினார். கிழக்கு கிள்ளான் பள்ளத்தாக்கு விரைவுச் சாலையான இகேவியில் உள்ள சுங்கைலாங் சுங்கச்சாவடியில் மரப்பொருள் என்று நம்பப்படும் ஒன்றை பிடித்துக் கொண்டு ஆக்ரோஷமாக நடந்து கொண்ட 2 பேரை நேற்று முதல் போலீசார் தேடி வருகின்றனர். இதுகுறித்து இரவு 9-8 மணியளவில் புகார் அளிக்கப்பட்டதாக காஜான் காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் நஸ்ரோன் அப்துல் யூசுப் கூறியதாக சினார் ஹரியான் செய்தி வெளியிட்டுள்ளது. முதற்கட்ட விசாரணையில் சம்பவம் அதே நாளில் காலை 9 மணி அளவில் நடந்ததாக நம்பப்படுகிறது. இதில் 2 நபர்கள் சம்பந்தப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் ஒருவர் மரப்பொருள் என்று சந்தேகிக்கப்படும் ஒரு பொருளை வைத்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தின் விளைவாக அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் பொதுமக்களுக்கு அது கவலையை ஏற்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றவியல் மிரட்டலுக்கான தண்டனை சட்டத்தின் பிரிவு 506 மற்றும் சாலை போக்குவரத்து சட்டம் 1987 பிரிவு 48(1) கீழ் வழக்கு விசாரிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். மேலும் விசாரணைகளுக்கு உதவ 2 சந்தேக நபர்களையும் கண்டுபிடிக்கும் முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. தகவல் தெரிந்தவர்கள் அருகிலுள்ள காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மலேசிய திராவிடர் இயக்கத்தின் ஏற்பாட்டில் பெரியாரின் 52வது நினைவு நாள் விழா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் எனும் பெயரில் ஷா அலாம் மாப்பிள்ளை உணவக மண்டபத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. தமிழ் வாழ்த்து மற்றும் கொள்கை பாடலுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் கவிதைகள், சிறப்புரை, கலந்துரையாடல், ஆத்திசூடி, ஓவிய படைப்புகள் உள்ளிட்ட அங்கங்கள் இடம்பெற்றன. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கழகத்தின் தேசிய தலைவர் ச. ரா. பாரதி அன்பளிப்புகளை எடுத்து வழங்கினார். சிறப்பு நிகழ்ச்சியாக மலேசிய திராவிடர் கழக கால்பந்து குழு அறிமுகம் செய்யப்பட்டு அதன் விளையாட்டு சீருடையை தேசிய தலைவர் அறிமுகம் செய்தார். கோலாலம்பூர் ஜலான் செந்தூர் பசாரில் உள்ள ஒரு வீட்டை சோதனை செய்த போலீசார் கனடா நாட்டு குடிமகன் உட்பட 5 பேரை கைது செய்தனர். 23 முதல் 42 வயதுக்குட்பட்ட அவ்வாடவர்கள் போக்கர் விளையாடும் போது சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி கைது செய்யப்பட்டதாக பரிதா ஹரியான் தெரிவித்துள்ளது. கோலாலம்பூர் காவல் தலைமையகத்தின் துணை சூதாட்ட எதிர்ப்பு மற்றும் ரகசிய சங்கங்கள் D7 பிரிவு வீட்டில் வசித்த உள்ளூர் நபர் ஒருவர் இந்த விளையாட்டை நடத்தியதாக தெரிவித்துள்ளது. போக்கர் விளையாட்டில் பங்கேற்பாளர்கள் என சந்தேகிக்கப்படும் மேலும் 3 உள்ளூர் ஆடவர்களும் கனடா நாட்டு பிரஜை ஒருவரும் கைது செய்யப்பட்டனர். சோதனையின் போது போக்கர் சில்லுகள், அட்டைகள் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். விசாரணைக்கு உதவ அனைத்து சந்தேக நபர்களும் இன்று வரை காவலில் வைக்கப்படுவதாகவும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலாக்கா தம்பின் ரயில் நிலையத்திற்கு அருகே எழுந்தருளி உள்ள ஸ்ரீ வைத்தீஸ்வரர் தையல் நாயகி அம்மன் ஆலயத்தில் இன்று திருவாதிரை திருவெம்பாவை திருவிழா ஆருத்ரா தரிசனம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 1000க்கும் மேற்பட்ட பக்த பெருமக்கள் வருகை தந்து பூரண கிருபா கடாட்சத்தை பெற்றுக் கொண்டனர். நிகழ்வில் ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன், மலாக்கா ஆட்சிக்குழு உறுப்பினர் சண்முகம், மலாக்கா மாநில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜி சாமிநாதன் ஆகியோரும் சிறப்பு வருகை புரிந்ததோடு அம்மூவரும் இவ்வாலயத்தின் தலைவர் ரமேஷ் செல்லையா தலைமையிலான நிர்வாக தரப்பினர் முன்வைத்த கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டு மேற்கொண்டு ஆலய நற்பணிக்காக ஆதரவு நல்குவதாக தெரிவித்தனர். 126 வருடங்கள் பழமையான இந்த ஆலயம் ரயில்வே ஊழியர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த விழா ஆரம்ப காலகட்டங்களில் தைப்பூச விழாவாக கொண்டாடப்பட்டது. காலப்போக்கில் இவ்விழா மார்கழி மாத விழாவாக அனுசரிக்கப்பட்டு கொண்டாடப்படுகிறது.
நிர்வாகத்தினர் மிக சிறப்பான முறையில் விழாவின் ஏற்பாடுகளை கவனித்துக் கொண்டனர். பல்வேறு விதமான வாத்தியங்கள் முழங்க பக்த பெருமக்கள் பக்தியில் திளைக்க நேர்த்திக்கடனாய் பெரிய பெரிய காவடிகள் ஆடிவர ஸ்ரீ வைத்தீஸ்வரர் தையல் நாயகி அம்மன் திருவாதிரை திருவம்பாவை திருவிழா ஆருத்ரா தரிசனம் பக்தி பரவசத்தோடு சிறப்பாக நடைபெற்றது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.